ஈவினிங் எப்போ போல் சின்ன டீயோட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நைட் நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் ஆயில் இல்லாதனால பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கடைசியாக மட்டும் புளி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டுவேன். நீங்கள் எப்படி பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சிக்கன் கொஞ்சம் எடுத்து வந்திருந்தாரு. ஸோ அரிசி பருப்பு சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லாதனால பார்த்தீங்கன்னா புதினா சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கூட உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கடைசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். நல்லா கிண்டி கொடுங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதத்தை வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. அரிசி பருப்பு சாதத்தோட சுட சுட இந்த சிக்கன் கிரேவி எப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.